சூரியகுமார் யாதவ் த மேன் தி ஸ்கை த லெஜெண்ட் அப்படின்றா சொல்லி ஆகணும். ஸோ இவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காக ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்காதா, வேர்ல்ட் கப்பில் இவரை நம்பி போயிருக்காங்களே சொதப்பிடுவாரா அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் பல கேள்விகள் வச்சுட்டு இருந்தாங்க. ஸ்டில் நான் தான் வந்து நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன் அப்படின்றத சூரியகுமார் யாதவ் இன்றைக்குமே நிரூபிச்சிருக்காரு. பலரையுமே வாயடைக்க செஞ்சிருக்காரு. வாட் அ மேட்ச் அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். என்ன ஒரு மேட்சுங்க, சான்ஸே இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ற போது ஒரு சிங்கிள் மேனாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே மும்பையை கொண்டு வந்து அவரோட ப்ரைடை காப்பாற்றிருக்காங்க மும்பையோடது அப்படின்றத சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு நாக் வந்து ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு சூரியகுமார் யாதவ். சிங்கிள் ஹேண்டடாக பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் தாறுமாறு பண்ணியிருக்காரு. பேட் கமிங்ஸ்லாம் மனுஷன் இவனை நிறுத்த சொல்லுங்கடா, நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி கதற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரியகுமார் யாதவோட பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருந்துச்சு. பேட் கமிங்ஸ் ஓவராக இருக்கட்டும், புவனேஸ்வர் குமார், நடராஜன் எல்லாருமே அடிச்சு நொறுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன் நம்பர் 1 அப்படின்னா சும்மாவா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே நிரூபிச்சிருக்காரு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லியாகணும். எக்ஸலண்ட்டான ஒரு பிளே. ஸோ இன்றைக்கி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக SR ஜோசப் எம்ஏயோட ஹைலைட்ஸ் மட்டும் ரிவ்யூ பார்த்துரும். ஸோ எந்த கொடுக்குறோம் லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மொதல் விஷயமா டாஸை வின் பண்ணது எம்ஐ பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. சன்ரைசர்ஸ் சைடில் ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் திணறலாக தான் இருந்துச்சு. பும்ரா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பார். அதை தாண்டி டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2-3 வாட்டி மிஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு நோ பாலில் தப்பிப்பார், அதுக்கப்புறம் கேட்ச் வந்து விடுவாங்க. பேக் டு பேக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிராவிஸ் ஹெட் தப்பிச்சு போயிட்டே இருந்தார். பட் ஃபைனலாக பியூஷ் சாவ்லா கையில் வந்து விக்கெட் இழந்திருப்பார். ஸோ அதை தாண்டி இன்றைக்கி மயன் அகர்வால்லாம் இறக்கி விட்டு பார்த்தாங்க. ஸோ சேட், மொதல் மேட்ச்சே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிங்கிள் டிஜிட்டில் விக்கெட் இழந்து போவார். ஸோ பேக் டு பேக் யாருமே சரியாக ப்ளே பண்ணல, அப்படியே தொடர்ந்து விக்கெட் இழந்துகிட்டே இருந்தாங்க. என்னடா இப்படி போயிட்டுருக்கேன்னு பார்க்கும்போது ஹென்ரி கிளாசன் நம்பிக்கை நாயகன் SRHக்கு அவருமே 2 ரனில் அவுட்டு. முக்கியமாக பியூஷ் சாவ்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டாமினேட் பண்ணி கொடுத்துருந்தாரு பவுலிங் சைடில் எம்ஏயை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுவுமே பாசிட்டிவாக பார்க்கப்பட்டுச்சு. அடுத்தடுத்ததாக ஹர்திக் பாண்டியா, அவரோட ஃபார்ம் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹர்திக் பாண்டியாவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமாக 3 விக்கெட் எடுத்து டோட்டலாக அவரோட ஒரு பெஸ்ட் பவுலிங் ஸ்கில்லை வந்து இன்றைக்கி காட்டியிருந்தார். நிச்சயமாக அதுவுமே ஒரு பாசிட்டிவ் சைன் இந்தியன் டீம் வேர்ல்ட் கப் போகிறதுக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மும்பை சைடில் யாரெல்லாம் வந்து வேர்ல்ட் கப் போகிறாங்களோ எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்துச்சு. பும்ராவாக இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், சூரியகுமார் யாதவ். ஸோ டோட்டலாக எல்லாருமே வந்து சம ஃபார்மில் தான் இருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு வெளிக்காட்டின மாதிரி இருந்துச்சு. ஸோ அடுத்ததாக பேக் டு பேக் விக்கெட் இருந்தாங்க, யாருமே சரியாக நின்று ப்ளே பண்ண முடியலை. ஃபைனலாக பேட் கமிங்ஸ் வந்து ஃபினிஷிங்கில் ஒரு சின்ன ஒரு கேமியோ நாக், ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் 2 6 2 பவுண்டரி நடித்து கொஞ்சம் மாஸ் காட்டினார். அந்த ஒரு நாக்குனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 160 தான் வரும் அப்படின்ற நிலையில் 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 173 ரன்கள் சன்ரைஸ் ஹைதராபாத் அடிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்கோராக அடிச்சிட மாட்டோமா அப்படின்னு தான் மும்பையோட ஒரு தாட்டாக இருந்துச்சு. பட் மும்பை இந்தியன்ஸ் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேக் டு பேக் விக்கெட் இழந்திருப்பாங்க. இஷான் கிஷான் 9 ரன்னுக்கு அவுட்டு, ரோஹித் சர்மா 4 ரன்னுக்கு அவுட்டு. அதை தாண்டி நமன் தீர் அப்படின்றவங்க இறக்கி விட்டாங்க. 9 பால் ப்ளே பண்ணி டக் அவுட்டில் இழந்துட்டு போவார். ஸோ நிச்சயமாக வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான் மும்பை, என்னப்பா அவ்வளோதான், நான் வேஸ்ட்டாக ஒரு ப்ரைடுக்காக கூட வின் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி வான்கடையில் ஃபேன்ஸ் எல்லாமே அவ்வளோ எதிர்பார்த்துருந்தாங்க. நான் இருக்க வரைக்கும் ஏன்பா கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சூரியகுமார் யாதவ் ஒரு என்ட்ரி கொடுத்து திலக் வர்மா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு 2 பேரும் அடித்து அடி இருக்கு. பப்பா SRH வந்து மேட்ச் இன்றைக்கி நமக்கு தான், நம்ம டேபிள் டாப்பில் போகிறோம், டாப் 3க்கு போகிறோம் அப்படின்னு கனவு காண்டுட்டு இருந்தவங்களுக்கு வாய்ப்பில்லை ராஜா, நாங்கள் தான் இன்றைக்கி அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி, கப்பு எங்களுக்கு தாண்டி அப்படின்ற மாதிரி சூரியகுமார் யாதவ் அடித்து அடியலாம் சான்ஸே கிடையாது. எக்ஸ்ட்ரானரியான ஷாட்டு, இப்படியெல்லாம் ஷாட்டை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற அளவுக்கு வழக்கம் போல் அவரோட புதுமையான ஷாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ரிவர்ஸ் ஷாட்ஸ்லாம் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. பேட் கமிங்ஸ் என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு, ஸ்பின் அட்டாக், பேஸ் அட்டாக் இப்படின்னு சொல்லி எத்தனை சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த ஒரு இடத்துல சூரியகுமார் யாதவ் ஸ்டாண்டலோனா நின்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஷாட்ஸ் அவர் இஷ்டப்பட்ட இடத்துக்கு, அவர் நினச்ச இடத்துக்கு ஃப்ரீயாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடித்தார். டோட்டலாக பவுலர்ஸை டாமினேட் பண்ணி யாரை வேணால் கொண்டு வா, எப்படி வேணால் போடு, என்ன வேணால் ஸ்ட்ராட்டஜி பண்ணு, நான் என்னோடய பெஸ்ட்டை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சூரியகுமார் யாதவ் எக்ஸ்ட்ரானரியாக வந்து நாக்கு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஒரு 100க்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் அவரோட த்ரில்லர்லாம் வந்து சான்ஸே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 ரன்கள் தான் தேவை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது சூரியகுமார் யாதவ் 6-4 அடித்து லாஸ்ட்டாக ஒரு பாலுக்கு 5 ரன்கள் தேவை அப்படின்ற சுச்சுவேஷனில் ஒரு 6 அடித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரியகுமார் யாதவ் ஒரு செஞ்சுரியை போட்டு மேட்சையுமே வின் பண்ணி கொடுப்பாரு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டாமினண்ட்டான விக்ட்ரி. மேட்சே முடிஞ்சு மும்பைக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நான் சிங்கிள் ஹேண்டடாக வின் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராடினரியாக சூரியகுமார் யாதவ் ப்ளே பண்ணது பலரையுமே ஆச்சரியப்படுத்தியிருக்கு, பலரையுமே வியக்க வச்சுருக்கு அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இந்தியன் டீம் வேர்ல்ட் கப்புக்குள்ளே போகிறாரு. சம ஃபார்மில் ஒரு செஞ்சுரியோட போகிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியன் டீமுக்குமே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படுது.
ஸோ எக்ஸ்ட்ரானரியாக யாரை வேணால் எப்படி வேணால் அடிக்க முடியும் அப்படின்றதுக்கு சூரியகுமார் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. எக்ஸ்ட்ரானரியான ஒரு நாக். ஸோ முக்கியமாக சென்னை சூப்பர் கிங்ஸுக்குமே வந்து இந்த ஒரு விக்ட்ரினால அவங்களுக்கும் சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா ப்ளே ஆஃப்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் சிஎஸ்கேக்கு ரொம்பவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி சூரியகுமார் யாதவோட இந்த ஒரு எக்ஸ்ட்ராடினியான ஒரு நாக் பற்றி உங்களோட பாராட்டுகளை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.